ஹாய் கைஸ், ரீசெண்டாக நாங்கள் ஏர் லேயரிங் ஒன்று பண்ணியிருந்தோம். அதோட ரிசல்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி ஏர் லேயரிங் பண்ணலாங்கிறத ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏர் லேயரிங் பண்ணுறதுக்காக நாங்கள் இன்றைக்கி சூஸ் பண்ணிக்கிட்ட பிளான்ட் இந்த கலாக்கா மரம் தாங்க. ஸோ ஏர் லேயரிங் பண்ணுறதுக்காக என்னென்ன வேணும் அப்படின்னா, கொக்கோ பீட் வேணும், தண்ணி நினச்ச கொக்கோ பீட்டாக இருக்கணும், அப்புறமா பிளாஸ்டிக் கிளாஸ் ஒன்று தேவைப்படும், அப்புறமா ஒரு குத்தியாக ஒரு கத்தி வேணும், அதுக்கப்புறமா செலோ டேப். இது இவ்வளோ இருந்தாலே ஏர் லேயரிங் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மரத்தில் இருந்து ஒரு பிரான்ச்சை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஓல்டான பிரான்ச்சை பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ அந்த பிரான்ச்சில் நம்ம இந்த கத்தி வச்சு சுரண்டி விட்டுக்கணும். அதோட மேலே இருக்க லேயரை ரிமூவ் பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் சுரண்டி எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்டே இருக்க இந்த பிளாஸ்டிக் கிளாஸில் கொக்கோ பீட்டால் ஃபில் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டெம்பில் வச்சு இந்த மாதிரி செலோ டேப் வச்சு சுற்றி விட்டுக்கிட்டாலே போதும். ஸோ டெய்லி இதுக்கு தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணும். டெய்லி விடலைனாலும் பரவாயில்ல. இந்த கொக்கோ பீட்டில் தண்ணி கொஞ்சம் கம்மியாச்சு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது மட்டும் இதுக்கு தண்ணி விட்டுக்கிட்டாலே போதும். ஓகே, 1 மந்த் கழிச்சு நம்ம இதோட ரிசல்ட் பார்ப்போமா. 1 மந்த் கழிச்சு நான் அந்த ஸ்டெம்பை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்தப்போ அந்த கலாக்கா மரத்தில் நிறையவே ஃப்ரூட் இருந்துச்சுங்க. ஸோ அதுலேருந்து ஒரு நல்ல பழுத்த ஃப்ரூட்டாக எடுத்து சாப்பிட்டவங்க. ரொம்ப புளிப்பாக தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா புளிப்பு தான். ஓகே, என் பையனுக்கும் ஒன்று கொடுத்தோம். அப்புறமா நாங்கள் அந்த ஸ்டெம்மை கட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டோம். ஏர் லேயரிங் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, சில பிளான்ட்ஸ்லாம் ஃப்ரூட்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஸோ நம்ம சீடை போட்டு வந்து ஒரு பிளான்ட் நட்டு ஃப்ரூட் எடுக்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் காத்திருக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஏர் லேயரிங் பண்ணுறப்போ சீக்கிரமாகவே நமக்கு ஃப்ரூட் கிடைக்கும். அதனால தான் இந்த ஒரு மெத்தடை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏர் லேயரிங் பண்ண பக்கத்துலேயே பார்த்தா, அந்த பிரான்ச்லேயே பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு திழுப்பு வரையும் வந்துடுச்சுங்க. ஸோ இந்த திழுப்பு வந்ததே நம்ம ஏர் லேயர் பண்ணனால மட்டும்தான். அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, நம்ம ஏர் லேயரிங் பண்ணி வச்ச அந்த இதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிக்கிட்டேங்க. ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கொக்கோ பீட் இன்னுமே ஈரமாக தாங்க இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டி வச்சனால கட் பண்ணி எடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, ரிசல்ட்டை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக அந்த வேர் வந்துருக்கு. சில பிளான்ட்டுக்கு வந்து ரொம்ப ஆணி வேர் வரும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து இந்த மாதிரி வெயின் மாதிரி வந்திருக்கு. ரொம்ப சின்னதாக வேராக இல்லாமல் வெயின் மாதிரி புடச்சி வந்திருக்கு. பார்த்தீங்களா, இந்த பிளான்ட்டில் ஃபுல்லாகவே நல்ல முள் இருக்கும். ஸோ இதை கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ரொம்பவே அழகாக வேர் வந்திருக்கு பாருங்கள். நாங்கள் இது ஃபஸ்ட் டைமாக தாங்க நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ எங்களுக்கே ஃபஸ்ட்டு தெரியாது இது பெனிஃபிட் கிடைக்குமா இல்லையாங்கிறது. பண்ணி பார்த்தப்போ நிஜமாகவே ரிசல்ட் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ பேபி.